சார் நான் வீட்டை அடமானம் வச்சு இந்த இதெல்லாம் இப்போ நெட் மார்க்கெட்டிங் போட்டேன். இப்போ 6 மாசமா அது என்ன பண்ணணும்னு தெரியல. சரி ஓகே. அப்புறம் வந்து சார் எனக்கு 1,50,000 மாட்டிக்கிட்டு சார் எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு. அதுக்கு சண்டையை போட்டு வீடியோ போட்டு அவங்க பின்னாடி கிடந்து 1,50,000 சரின்னு வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து எம்எம்ஜில வந்து நீங்க ஒரு ₹1000 ஃபீஸ் கூட இருக்கீங்க. அதனால எனக்கு ஒரே மனக்குழப்பமா இருக்கு. எம்எம்ஜில கண்டினியூ பண்ணாம ₹1,50,000 பண்ணி வாங்கி கொடுத்தா அதுல ஒத்த ரூபா யாரும் எம்எம்ஜி கொடுக்கல. இவ்வளவு ரூபா கிடைச்சிச்சே எனக்கு. ஆனா ₹1000 கூட கொடுக்கலாமான்னு குழம்பி போயிட்டு நான் குரூப் லெஃப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் எம்எம்ஜி கொஞ்ச நாள் யோசித்து வரேன் போங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணு தோணுச்சு. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல இது பயவலிகளுக்கு அப்படின்னு. ரெண்டாவது எம்எம்ஜில பணத்தை போட்டு சார் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது பண்ணித்தாங்க சார்னு போட்டு ஒரு 25,000 போட்டு அதை 35,000 மாத்தி அந்த பணத்தை மொத்தமா அவங்ககிட்டயே கொடுத்து 1,50,000 2,00,000 கொடுத்தோம் கொடுக்க மாட்டான்டா சண்டையை போட்டு வாங்கி கொடுத்துச்சு. எம்எம்ஜில 25,000 கொடுத்து அது 35,000 கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நன்றி விசுவாசம் கிடையாது. எந்த லெவல்ல மக்கள் வந்து அறியாமையில இருக்காங்க. இதை தவிர எங்கேயாவது எம்எம்ஜி ஏதாவது கேடு பண்ணிச்சான்னு நானும் யோசிச்சு பாக்குறேன். யாரை ஃபாலோ பண்ணணும் யாரை ஃபாலோ பண்ணக்கூடாது அந்த பேசிக் ஐடியா இல்லாம எங்கேயாவது எம்டியாவது மாட்டி அப்புறம் பணம் போச்சு அப்படின்னு சொல்லி போறதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட பணம் இருக்கு. பணம் எப்படி பணக்காரர் ஆவாங்கன்னா, அவங்ககிட்ட பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்ககிட்ட குவாலிட்டி, கேரக்டர், மேனேஜ் பண்றது எதுவுமே இருக்காது. சின்ன வயசுலயே பணக்காரன் ஆயிருவாங்க. திடீர்னு ஒரு பணம் வரும், ப்ராப்பர்ட்டி வரும், திடீர்னு பணக்காரன் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ஆனா அதை எப்படி தக்க வைக்கணும்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஓகே. ஒன். இல்ல சொல்லுங்க. 95% அப்படிதான் இருக்கிறாங்க. ரைட்டுங்க பேசுறது ரொம்ப கரெக்ட். நமக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு திடீர்னு எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணாங்க, 3,50,000 கோடி வந்துட்டு. அவங்கலாம் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட ஆட்கள். 50 ரூபாய் இல்லாம 100 ரூபாய் இல்லாம கஷ்டப்பட்டு அப்படி நடந்துக்கிட்டு போய் திடீர்னு 3,50,000 கோடி வந்து 3,50,000 கோடிக்கு என்ன பண்ண தெரியல. திடீர்னு பார்த்தா 30,00,000 கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை. சரி அப்போ அதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் வீடு கீடு எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ஏதோ ஒரு 2,000 ரூபாய் 2,500 எம்எம்ஜில இருந்து போகல நம்ம இந்த மாசம் வேண்டாம் அடுத்த மாசம் தாரோம். எம்எம்ஜி நீ ஏமாத்திட்டு எம்எம்ஜி எல்லாம் போய் சொல்றாங்க அப்படி. ஆடாப்பா இது என்ன ரொம்ப அதாவது 3,50,000 கோடி ரூபா அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்க. கல்யாணம் முடியல, குழந்தை இல்ல. அந்த பணம் அதுக்கப்புறம் எங்க போகணும் யாருக்கும் தெரியாது. இவங்க இன்னொரு 20 வருஷம் 10 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமும் ஒரு 2,000 ரூபாய்க்கு 2,500 ரூபாய்க்கு ஒரு பெரிய சண்டையை போட்டு உண்டு இல்லைன்னு பண்ண இவங்களாம் மோசமான ஆட்கள். என்ன லாஜிக்கே இல்ல. அப்படி பணம் வந்தோன்னா என்ன பண்ணணும்னு தெரியல. எப்ப அந்த 3,50,000 கோடி ரூபாய் 2,500 போனா போயிட்டு போகுது. அப்படி யோசிக்க தெரியல. சரி நீ வச்சுக்க அவன் வச்சுக்க. பணம் கொடுக்க தான் மக்கள் நம்ம கூட இருப்பாங்க. அந்த ஷேரிங் பண்ணணும். அது அது அந்த மைண்ட் செட்டே வராது. சோ பணம் வந்தோன்னா என்ன பண்ணணும்னு தெரியாம, யார நம்பணும்னு தெரியாம, யார் கூட சண்டை போடணும், யார கூட்டிட்டு போகணும், யாருக்கு ஷேரிங் பண்ணணும் அப்படி. இன்னைக்கு எம்எம்ஜில யாராவது எம்எம்ஜில நான் இவ்வளவு சம்பாரிச்சேன், எம்எம்ஜில இவ்வளவு இருக்க எனக்கு இன்கம் ஷேரிங். ஏய் விடாதீங்க தங்கத்தை தூக்குங்கடா நமக்கு ஷேரிங் வந்துட்டே இருக்கு அப்படின்னு. யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்ம பண்ற விஷயத்து எங்க போய் யார் வாழ்க்கை எங்க மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிறது, அதை மாத்தி கொடுக்கறது, இந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லாம இருக்கிறத பார்த்தா ரொம்ப பாவம். ஏன்னா ஒரே ஒரு புத்தி வீட்டுல இருந்து கொண்டு வரணும். என்ன புத்தி? யார் பேச்சை கேட்கணும். அது வந்து நம்ம சொல்ல முடியாது. எத்தனை நீங்க எங்க பேச்சு கேளுங்க அது சேல்ஸ் ஆயிரும். அது அவங்க தான் கொண்டு வரணும். இல்லன்னா கதை கந்தலா இருக்கு. இந்த யாரை நம்பணும் அப்படிங்கிறப்ப நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்பினது எப்படின்னா, அம்மா பாத்துக்குவாங்க, நம்ம படிக்கிறோம் எல்லாம் இருக்குது, நம்ம தான் செய்ய போறோம், அம்மா பாத்துக்குவாங்க, அங்க போவாதையா சரி ஓகே, இங்க இந்த வேலைக்கு போவாத, இந்த காலேஜுக்கு போவாத, வீட்டுல இரு, அதை பாரு இதை பாருன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம லைஃப்ல வந்து யாரை நம்பணும் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியல. இவங்க அடுத்து பாத்துப்பாங்க அவங்க ஆனா அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில நொந்து அடிபட்டு நம்மளுக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது திரும்பி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு இப்ப பிரச்சனையா இருக்குது, இந்த சமயத்துல நீ எப்படி இப்படி கேட்கலாம் அப்படிம்பாங்க. அப்ப எனக்கும் அதே பிரச்சனை இருந்தப்ப நான் உங்களுக்காக செஞ்சோம் அப்படிங்கிறது இல்ல. அப்ப இது வந்து நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம். நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது நல்லா படிச்சா அப்பா பாத்துக்குவாங்க, அம்மா பாத்துக்குவாங்க, வீட்டுக்கார சம்பாதிச்சா நம்மள பாத்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த உலகத்துல ஒரு மறைக்கப்பட்ட உண்மை என்னன்னா, யாரும் யாரையும் பாத்துக்க மாட்டாங்க. அவங்கவங்கள பாத்துக்கிட்டாதான் அப்படிங்கிறது எனக்கு எம்எம்ஜி வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சது. இப்ப என்ன நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். எனக்கு என்ன தேவை, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கிட்டு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க சொல்றாங்க அப்படின்னா அது அவங்களோட இது. நம்மளுக்கு வேணும்னா நம்ம தான் பண்ணி ஆகணும். நம்மளால அதை செய்ய முடியுதா என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது இங்க எம்எம்ஜி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலையில இருக்கிறேன். அது ஃபாலோ பண்ணும்போது எனக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப இந்த கல்ச்சர் வந்து ஏன் எனக்கு முன்னாடியே கேட்காம போச்சுன்னு இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். இப்பதான் நமக்கு கொஞ்சம் சொன்னோம். யாரையும் நம்பாதீங்க. ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ குழந்தைய யாரும் நம்பாதீங்க. உங்களுக்குன்னு பணமும் வச்சுக்காங்க, ஆட்களும் வச்சுக்காங்க அப்படி சொன்னது. இது கரெக்டா எக்ஸாம்பிள் சொல்றாங்களா? நம்ம இப்ப நேத்து ஒருத்தர் எல்டிஎஸ் புக் பண்ணி பேசினாங்க. என்ன பேசினாங்க தெரியுமா? சார் சம்பளம் கிடைக்கி எங்க அம்மா எல்லாத்தையும் கொடுத்துறேன், உனக்கு செலவழிக்க முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. சரி நான் எங்க அம்மாட்ட கொடுத்துறேன். ஓகே அப்புறம் வந்து நான் படிக்கிறதுக்கோ வேற ஏதாவது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நீ எங்கேயாவது போய் ஏமாத்திர ஒண்ணு நீ பணத்தை வாங்கி என்கிட்ட மட்டும் கொடு அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன் உங்க அம்மா எவ்வளவு சேமிச்சு பண்ணிருக்காங்க? இல்ல எங்க அம்மாவுக்கு சேமிக்கலாம் தெரியாது, ஏதோ எதனால செலவழிச்சிருவாங்க காயில பாச்சு. அப்புறம் வெரி குட். அதனால அப்ப அதெல்லாம் எதுவும் செய்யாத. வெரி குட். அப்புறம் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அதான் என்ன பண்ணணும்னு தெரியல சார். இதுக்கு நான் வேற உங்களுக்கு எல்டிஎஸ்ல புக் பண்ணி என் டைத்தை வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சஜஷன் கொடுக்குமா? இல்ல பண்ணுங்க எப்படி பணம் அம்மாட்ட கொடுத்துட்டே இருங்க.
இல்ல சார் இப்படி பணம் பண்ண சரிப்பட்டு வராது சார், நாளைக்கு எனக்கு தெரியுது, அப்ப என்ன பண்ணணும், இல்ல நான் கொஞ்சம் சேமிச்சு வச்சுட்டு அம்மா கொடுக்கணும், அப்படியா சரி சார் அப்படி பண்ணுங்க என்ன அப்படி. அதாவது இந்த பேசிக் யாரை நம்புறீங்களோ அவங்கள பாத்துக்கிட்டாங்களா முடிஞ்சா பண்ணுங்க. அம்மா பேச்சே கேட்க கூடாது. நான் எல்லாத்தையும் சொல்றேன், எங்க அம்மா ஸ்டேஜ்ல கூட்டு போய் சொல்லிருங்க, அம்மா பேச்சு கேட்காதீங்க, எங்க அப்பா பேச்சு கேட்க கூடாது. நீங்க உங்களால முடிவு பண்ணுங்க, அனலைஸ் பண்ணிடுங்க, யார் பேச்சு கேட்காதீங்க, நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு எடுங்க. அதுல உள்ள நல்லது கெட்டது நீங்க தான் பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்றேன், தமிழ்நாடு ஃபுல்லா எனக்கு கார்ல போகணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் முடிவு எடுத்தப்போ, காருக்கு தமிழ்நாடு போனா என்ன செய்யணும், முதல்ல கொஞ்சம் பூனா வரைக்கும் ஒரு 300 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். ஏய் போவாத எங்க அம்மா, நாங்க போயிட்டு போன அம்மா வந்துட்டோமா அப்படின்னு உன்னை எவன் திருத்த முடியும் அப்படின்னு. தமிழ்நாடு பைக்ல போறான் அவன், என் தங்கச்சி எங்க அம்மா பேசுறாங்க, இவனை எப்படி தடுக்க, பைக்ல இவ்வளவு தூரம் வரான 3000 கிலோமீட்டர் என்ன ஆச்சுன்னா என் தங்கச்சி, அவனுக்கு வந்து எப்படி எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லுங்க தவிர போவாதீன்னு சொல்ல கேட்க மாட்டான் அப்படின்னு. அப்ப நம்ம வீட்டுல நம்மளை பத்தி எவ்வளவு தெளிவா வச்சிருக்காங்க, இவனுக்கு எதுக்குமே சொல்ல முடியாது. அப்போ நல்லதும் நம்ம தான், கெட்டது நம்ம தான், நம்மள நம்ம பாத்துக்க முடியும். இப்ப எங்க கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா, எங்க அத்தை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது 10 வீடு வாடகைக்கு வச்சிருந்தாங்க. எங்க அத்தை கல்யாணத்துக்கு வரும்போது வாடகைக்கு வாங்கி அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொத்து பிரிச்சு அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே மாத்தி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு வீடு தான் இருந்துச்சு. அவங்க பாகத்தை எடுத்துட்டு போயிட்டு வேறவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு கூட அதை வந்து கொடுக்கல, சொந்தக்காரங்கன்னு சொல்லி கொடுக்காம வெளியில கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வேலைக்கு போனாங்க. எங்க வீட்டுக்காரர்ல இருந்து எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒரு இடத்துல வந்து காசு சேர்த்தி பண்ணும்போது அந்த சிட் ஃபண்ட் வந்து ஏமாத்திட்டாங்க. அங்க வந்து 1,50,000 2 லட்சம் கிட்ட போயிடுச்சு. அங்கெல்லாம் அப்ப வந்து ஒரு வருமானம் தான் இருந்துச்சு. இத்தனைக்கும் அவங்க எல்லாம் சொந்த வீட்டுல இருந்தாங்க. அப்பயே வந்து நம்மளால வந்து அந்த விட்டதை வந்து எடுக்க முடியல. இப்ப இப்ப நாங்க வாடகை வீட்டுல இருக்கிறோம். அப்ப சொந்த வீடு இருந்துச்சு. அப்பயே நம்மளால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா இப்ப வந்து வாடகை வீட்டுல இருக்கிறோம். இப்பயும் வந்து சேவிங்ஸ் பண்ண சொல்றாங்க. இப்ப நம்ம சேவிங்ஸ் பண்றோம். ஆனா அவங்க எங்க அத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்ப எந்த ப்ராப்பர்ட்டிஸும் இல்ல, எதுவுமே பண்ணல. அப்பயே அந்த சேவிங்ஸ் பண்ண முடியல. இப்ப செலவுல இருந்து எடுத்து வைங்க அப்படிங்கிறாங்க. அந்த வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அப்ப எதுவுமே வழி பண்ணி வைக்கல. இன்னைக்கு ஒரு சொந்த வீட்டுல ஏதாவது ஒரு இடம் பண்ணி வச்சிருந்தாவது நம்மளுக்கு ஏதாவது இருந்திருக்கும். ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்ப வெளியில வேலைக்கு போலாம்ல, வெளியில வேலைக்கு போனா இப்ப உனக்கு வருமானம் கிடைக்கும்ல, இப்ப நீ அதை செய்யலாம்ல, வெளியில போனா 5,000 10,000 கிடைக்கும்ல அப்படிங்க. ஆனா இதை செய்யவே கூடாது. இந்த நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது. ஆனா வெளியில வேலைக்கு போலாம் அப்படின்னாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டேன், அப்ப ஏன் உங்க சொத்தெல்லாம் விட்டுட்டீங்க, நீங்க இவ்வளவு நாள் வேலைக்கு போயிட்டு தானே இருந்தீங்க, ஏன் உங்க சொத்தெல்லாம் விட்டுட்டீங்க. நான் அப்புறம் சொன்னேன், நான் இந்த மாதிரி நீங்க ஒரு வகையான இன்கம்க்கு எனக்கு ஐடியா சொல்றீங்க, நான் 7 வகையான இன்கம் எப்படி பண்ணி இழந்த சொத்தெல்லாம் எப்படி மீட்டுறது நான் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி அட்வைஸ் வந்து நம்ம எந்த இடத்துல எல்லாம் கேட்கக்கூடாது, யாரதை நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படிங்கறத எம்எம்ஜி வந்து படிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதை நம்ம வந்து லைஃப்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா கரெக்டான முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் சார். அண்ட் ஸ்பெஷலி வந்து நான் எப்ப சொல்றது, உங்க சந்ததிகளுக்கு, குழந்தைகளுக்கு, ஒய்ஃபுக்கு, உங்களுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு வெறும் சொத்தை விட்டுட்டு மட்டும் போவாதீங்க. அந்த சொத்தை எப்படி பேணி காக்கணும், அந்த பினான்சியல் நாலேஜ் கொடுங்க. அதை எப்படி பாத்துக்கணும் சொல்லுங்க. இல்லைன்னா இப்படிதான் நம்ம சொத்தை வச்சுட்டு போவோம், நம்ம பிள்ளைகளுக்கு காணாம போயிடும். அந்த ₹1 9 நோட்டு சத்யராஜ் படம் பார்க்கும்போது எனக்கு தெரியும். இப்போ அவன் அவ்வளவு குழந்தைய வச்சு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா எல்லாரும் திட்டுவாங்க சொல்லுவாங்கட்டு அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான். அவன் அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு உள்ள வரும்போது எனக்கு திரும்ப புல்லரிச்சுட்டே இருக்கு. வரும்போது சோத்துக்கு வழி இல்லாம அந்த பிள்ளை வந்து பசிக்குமான அழுவும். அப்புறம் தற்கொலை பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ கொடூரமான சீன் நடக்கும். அந்த மாதிரி நீங்க சம்பாதிக்க சரி, குழந்தை கொடுக்கும்போது அதுகளுக்கு சொல்லி பினான்சியலி பழகி இண்டிபெண்டன்ட் ஆக்கி விட்டுட்டு போங்க. இல்லாட்ட சொத்து அவ்வளவுதான் போச்சு. அதான் சொல்லுவாங்களா, கஷ்டப்படுறவன் வந்து டஃபா வேலை பார்த்து பெரிய சம்பாத்தியம் பண்ணி சாதனை பண்ணுவான். அந்த சாதனை பண்ண குழந்தைகள் சோம்பேறியா உட்காந்து தின்னு அழிச்சு மோசமான நிலைக்கு போயிடும். திரும்ப அவன் சந்ததிக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சுதான் மேல வர முடியும். இது வந்து இந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா பணக்கார லிஸ்ட்ல அப்படி வராது. ஏன்னா பணக்கார லிஸ்ட் குழந்தைகளுக்கு பினான்சியல் நாலேஜ் கொடுப்பாங்க. அந்த பினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும், என்ன பண்ணணும் சொல்லி கொடுக்கும்போது அவன் தலைமுறையா எந்த தலைமுறையில விட்டானோ அந்த தலைமுறையில அவன் அடுத்த தலைமுறைக்கு தூக்கிட்டு போவான். இப்ப திருபாய் அம்பானி எந்த லெவலில் விட்டாரு, இப்ப முகேஷ் அம்பானி அதை தாண்டி இங்க போயிட்டாரு. அந்த மாதிரி எது அந்த நாலேஜ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். இதுல 2வது கேட்டகரி என்னன்னா, இன்னொரு ஆபத்து என்ன நடக்கும் அப்படின்னா, தப்பான கைகள் கிட்ட போய் இவங்க காலி பண்ணிடுவாங்க. எங்க பணம் தெரியாம யாராவது தப்பான ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிடுவாங்க. அது அந்த நாலேஜ் இல்லைன்னா வந்த பணம் அப்படி போயிடும். ஓகே. 3வது என்ன நடக்கும்னா, இவங்களே காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா அதோட ஸ்கில்ஸ் ஒண்ணுமே ஒரு விஷயம் இருக்காது. அவங்களோட முழு நோக்கமே எப்படி அப்படின்னா, அடுத்த காலத்துல எப்படி பணத்தை செலவழிக்கலாம், அடுத்தால பணத்தை எப்படி செலவழிக்கலாம், அந்த ஒரு இது மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கும். வந்த உடனே பந்தா பண்றதும், சீன் போடுறதும், தப்பான இடத்துல இன்வெஸ்ட் பண்றதும் அந்த மாதிரி இல்லையா. நான் சொன்னேன் 150 பவுனுக்கு எடுத்து சென்னையில ஒரு என் பொண்ணு கிளாஸ்மேட் கட்டி கொடுத்தாங்க. இங்க வந்துட்டு அது 150 அவளுக்கு வித்துட்டு ஒரு வீடு கட்டிட்டாங்க. அந்த வீடு கட்டி இப்ப வந்து பெயிண்ட் அடிக்கிறது கூட பணம் கிடையாது. 2 இடத்துல வாடகை கொடுத்துறாங்க. அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப கொடூரமா இருக்கு. பணம் கட்டி கொடுத்தாங்க. அந்த பணத்தை அவங்களே காலி பண்ணிட்டாங்க. அந்த வீடை வச்சு இப்ப என்ன செய்ய முடியும், முழிச்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து செலவு பண்றது, பணம் வந்தோடனே யாரையும் பார்க்கணும், நம்ம எப்படி எல்லாம் செலவு பண்ணலாம், எந்த மாதிரி செலவு பண்ணலாம், எங்க போலாம், என்ன வாங்கலாம், சும்மா உட்காந்துருக்கேன் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி அந்த பணத்தை காலி பண்றது. 2வது வந்து ஏமாறுறது வந்து பார்ட்னர் சேர்த்து அவனை நம்பி விட்டுட்டு
அவன் காலி பண்ணிட்டு போயிடுவான். இந்த 2 கேட்டகரியில நான் இருந்திருக்கேன். அவன் நம்புறது பார்ட்னரை நம்பி நல்லா சூப்பரா பேசுவாங்க. அந்த ஏமாத்துறவங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கல் வந்து அது எங்க படிச்சு வர்றாங்கன்னு தெரியல. அது ஓனா வந்து கோச்சிங் எல்லாமே பண்றாங்க மாஸ்டர். அது எப்படின்னு தெரியல. இல்ல கோச்சிங்ல கோச்சிங்கே தேவையில்லை. தெரிஞ்ச தெரியாமல பண்ணி பழகிடுவாங்க. என்ன சுத்தி போனா என்னதை கேட்பான் இவன், சுத்தி வந்து இப்படிதான் நீ என்ன வேணாலும் பண்ணுடா அப்படின்னு அவங்களுக்கு அது பழகிரும். அவங்க எல்லாரும் ஒரு கட்டத்துல நம்ம ஏமாத்திருப்போம், எல்லாரும் கட்டத்துல அநியாயம் பண்ணிருப்போம். எல்லாரும் நீங்க சொல்லும்போது எனக்கு வருது. 12,000 சம்பளம், சொந்த வீடு கிடையாது, ஆனா கார் வாங்கலாமான்னு யோசிச்சேன். சொந்தக்காரன் எல்லாம் காட்டி என்கிட்ட கார் இருக்கு, நீ எப்படி காட்டுது பாரு அப்படின்னு. எஸ், இந்த 2 கேட்டகரியில நானும் இருந்திருக்கேன் எம்எம்ஜி வரதுக்கு முன்னாடி. ஒவ்வொரு தடவை நீங்க அந்த எல்டிஎஸ்ல ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, எம்எம்ஜிக்கு முன்னாடி வந்தது ஓகே, இப்ப எந்த இதுவும் இருக்கக்கூடாது, கவனமா இருக்கணும்ட்டு. இப்ப அந்த பினான்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால அந்த கவனமா இருக்கணும்ன்றது அது ஒரு ஹேபிட்டாவே மாறி இப்ப ரொம்ப கவனமா இருக்கு. இப்ப யாராவது ஏதாவது ஒரு ப்ரொபோசல் சொன்னாங்கன்னா அப்பவே நம்மளுக்கு தெரியுது இது எங்க ஒர்க் அவுட் ஆகும், எங்க முட்டு நிக்கும் அப்படிங்கிறது. யூஸ்வலா வந்து எம்எம்ஜிக்கு முன்னாடி வந்து மாஸ்டர் மணிக்கு ஒரு கல்ச்சருங்கிற அந்த ஆங்கிள்லயே வந்து நாங்க யோசிக்கவே இல்லை. மணிக்கு என்ன கல்ச்சர், ஃபேமிலி கல்ச்சர், ஸ்டூடெண்ட் கல்ச்சர் இதெல்லாம் கேட்டிருக்கோம். மணிக்கு என்னையா கல்ச்சர் அப்படின்றது தான் நாங்க வந்து ஆரம்பத்துல டிஸ்கஸ் பண்ணேன். அப்புறம் தான் புரியுது மணி கல்ச்சர் நம்ம படிக்காதனாலதான் நம்ம வந்து காசும் சம்பாதிக்க முடியறதில்ல, எங்க சம்பாதிக்கிறதுன்னு தெரியறதில்ல, எங்க சேர்த்து வைக்கிறதுன்னு தெரியறதில்ல, எதுவுமே அடிப்படையே தெரியறது இல்லை அப்படிங்கிறது. அதுவும் அப்பதான் புரியுது மாஸ்டர். இன்னொன்னு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணணும், சொல்லி கொடுக்கணுங்கிறது ரொம்ப வேலிட் பாயிண்டா பாக்குறேன் மாஸ்டர். ஏன்னா இதை வந்து ஸ்கூல்ல சொல்லி தரதில்ல, பெத்தவங்க அப்பா அம்மா சொல்லி தரதில்ல, காலேஜஸ்ல சொல்லி தரதில்ல. எனிவே எம்பிஏ ஃபினான்ஸ் பெரிய பெரிய ஐஐடி ஐஎம்ஸ்ல சொல்லி தரலாம். பட் ஆனா இதை வந்து ஒரு பேசிக் அடிப்படை வாழ்க்கை முறையாவே வந்து நம்ம எம்எம்ஜி சொல்லி தரும் போது வந்து அதோட இம்பாக்ட் வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கும் மாஸ்டர். நேத்து ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன், மணி இஸ் லைக் டெட்டாயிலமா பிகாஸ் இட் கில்ஸ் 99.9% ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு. இல்ல அது ட்ரூ தான். பணத்தால எல்லாம் சரி பண்ண முடியாது, ஆனா எதெல்லாம் பணத்தால சரி பண்ண முடியுமோ அது பணத்தால சரி பண்ணிடுறது.